வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ஸ்ட்ராங் நோட்டோட முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நிப்டி கிட்டத்தட்ட 233 புள்ளிகள் அதிகரித்து 24,845.15 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1601, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 890. மெயினாக இன்றைய தினம் இந்த கெயினுக்கு முக்கிய காரணங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் பார்த்தோம்னா பேங்க் நிப்டி இன்னைக்கு கை கொடுத்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 0.83% மேலே அதிகரித்து 55,398 பேங்க் நிப்டி முடிவடைஞ்சது. பாசிட்டிவ் குளோபல் கியூஸ். ரெண்டாவது நம்மளுடைய ஜிடிபி குரோத்தை ஃபிட்ச் ரேட்டிங் அப்வர்டு ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் அது லிஃப்ட் பண்ணுறதுக்கு இன்றைய தினம் ஓப்பனிங்லேயே அது உபயோகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய மார்க்கெட் பார்த்தோன்னா 24,900 மார்க் டியூரிங் இன்ட்ராடே வந்ததை பார்க்க முடிஞ்சது. பட் க்ளோசிங் வித் கெயின் ஆஃப் மோர் தென் அபவுட் 1%க்கு மேலே லார்ஜர்லி ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவில் மார்க்கெட் இன்னைக்கு சென்றதுன்னு சொல்லலாம். மேலும் அந்த செக்டரல் ஃப்ரண்டில் பார்க்கும் பொழுது நிஃப்டி ஃபார்மா தான் இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷர்னு சொல்லலாம். எஃப்எம்சிஜி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் மிட் செலக்ட் இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு பெட்டர் மூவில் இன்னைக்கு இருந்தது. அதுமாரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா எட்டர்னல், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஜியோ ஃபினான்ஷியல், பவர் கிரிட், ஐடிசி, எஸ்பிஐ லைஃப், நெஸ்லே, அதானி, ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் சன்ஃபார்மா அண்ட் கிராசிம் இந்த 2 பங்குகள் தான் வீழ்ச்சியை சந்தித்ததுன்னு சொல்லலாம். மேலும் பிராடர் மார்க்கெட்டில் பார்க்கும் பொழுது மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 0.64 and 0.80% ஏறி இருக்கு. அட்வான்ஸ் ரிட்டர்ன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட்டினுடைய பிராடர் மார்க்கெட் சென்டிமெண்ட் அந்த பாசிட்டிவ் சைட். ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ்னுடைய கான்ஃபிடன்ஸ் பெட்டராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூஷனுக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா நிஃப்டி 50ல் ஐடிசி கிட்டத்தட்ட 25 புள்ளிகள், இன்ஃபோசிஸ் 17 புள்ளிகள், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 16 புள்ளிகள், ரிலையன்ஸ் 16 புள்ளிகள். அந்த ஃபிளிப் சைட் சன்ஃபார்மா 10 புள்ளிகள் டவுன், டெவிஸ் லேப் ஒரு 2 புள்ளிகள் டவுன். இதுதான் டாப் டிராக்கர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய சில முக்கிய நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது ஹெச்எஸ்பிசியினுடைய பிஎம்ஐ சர்வீசஸ் அது பார்த்தோம்னா 61.2 வைசஸ் 58.7. மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியும் பார்த்தோம்னா 58.3 வைசஸ் 58.2. ஸோ எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. மேலும் ஆர்பிஐ 2.69 ட்ரில்லியன் சர்ப்ளஸ் அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. அதுமாரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பார்த்தோம்னா போன வாரத்துக்காக ஒரு 4 பில்லியன் கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு. 685.73 பில்லியனில் முடிவடைந்திருக்கிறது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் பிளாக் டீல் நடந்துள்ளது. ஓவராலாக இன்றைய தினம் மார்க்கெட்டில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்க முடிஞ்சது. நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னா எபோவ் ஆவரேஜ். பேங்க் நிஃப்டி ஆவரேஜாக இன்னைக்கு முடிவடைந்திருக்கிறது. நிஃப்டி ஓப்பனிங் பார்த்தோம்னா இன்னைக்கு 24,639.50 நேற்றை விட ஒரு 30 புள்ளிகள் அதிகரித்து ஓப்பன் ஆச்சு. இம்மீடியட்டாகவே ஒரு கீழே வந்தது 24,614. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க அது கிட்டத்தட்ட 24,909. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு செல்லிங் வந்தாலும் செல்லிங் அதாவது லோவர் லெவலில் வாங்கப்பட்டது. அதனால மார்க்கெட் ஒரு 24,909.05 கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் இன்னைக்கு டிஃபரன்ஸ் இன்ட்ராடேல. க்ளோசிங்கில் 24,845 முடிவடைந்திருக்கிறது. நண்பர்களே, நாம் நாளைய தினம் நமது சிறப்பு பதிவிலே சில ஃபினான்ஷியல் லிட்ரஸி இன்புட்டை பற்றி பேச இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சந்தைகளுடைய அடுத்த வார போக்கு எப்படி இருக்கும், எதெல்லாம் கையாள வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.